வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மேலாளரை எப்படி நிர்வகிப்பது. இந்த தலைப்பை கேட்டதும் சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். மேலாளரை எப்படி நிர்வகிக்க முடியும்? அவர்தானே நம்மை நிர்வகிக்கிறார் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன் இது முக்கியம்? சரி, ஏன் இது முக்கியம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். வேலை திருப்தி, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்க மேலாளருடன் நல்ல உறவு இருந்தா வேலை செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவையற்ற மன உளைச்சல் குறையும். பதவி உயர்வு, கேரியர் கிரவுத். உங்க மேலாளர் உங்களுடைய திறமைகளை புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இது உதவும். வேலை சுமை குறைவு, ரிடியூஸ்ட் ஒர்க்லோட் ஸ்ட்ரெஸ். சில சமயம் நீங்க என்ன வேலை செய்றீங்க, என்ன சவால்களை எதிர்கொள்றீங்கன்னு உங்க மேலாளருக்கு தெரிஞ்சா அவங்க உங்களுக்கு உதவி செய்யவோ வேலை சுமையை குறைக்கவோ வாய்ப்பு இருக்கு. நல்ல தொடர்பு, பெட்டர் கம்யூனிகேஷன். தெளிவான தொடர்பு இருந்தா தவறான புரிதல்கள் குறையும். இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாம எப்படி ஒரு நல்ல உறவை உருவாக்குறதுன்னு பார்ப்போம். மேலாளரை நிர்வகிக்க 5 முக்கிய டிப்ஸ். மேலாளரை நிர்வகிக்க நீங்க பயன்படுத்தக்கூடிய 5 முக்கிய உத்திகள் இங்கே. டிப்ஸ் 1. உங்கள் மேலாளரின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். உங்க மேலாளருக்கு உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஒரு ப்ராஜெக்ட்ல தரத்துக்கா, வேகத்துக்கா, செலவு குறைப்புக்கா? இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க வேலைகளை அதுக்கு ஏத்த மாதிரி முன்னுரிமை கொடுத்து செய்ய முடியும். அவங்க என்ன இலக்குகளை அடைய முயற்சிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சந்திப்புல என்னுடைய வேலையிலிருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? அல்லது எந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுல தப்பே இல்லை. இது உங்க மேலாளருக்கு நீங்க பொறுப்பானவர்னு காட்டும். டிப்ஸ் 2. முன்னெடுத்துச் செயல்படுங்கள். தீர்வுகளை முன்மொழியுங்கள். எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்தா அதை மேலாளரிடம் கொண்டு போறது மட்டும் இல்லாம அதற்கான ஒன்றிரண்டு சாத்தியமான தீர்வுகளையும் சேர்த்து கொண்டு போங்க. இந்த பிரச்சனை இருக்கு, நாம என்ன செய்யலாம் என்று கேட்பதை விட, இந்த பிரச்சனை இருக்கு, இதற்கான தீர்வுகள் 1, 2, 3ன்னு நான் நினைக்கிறேன். இதுல எது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு கேளுங்க. இது நீங்க யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு ஆள்னு அவங்களுக்கு காட்டும். இது உங்க மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும். டிப்ஸ் 3. வெளிப்படையாக தெளிவாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வேலை நிலவரம், நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், உங்களுடைய தேவைகள், உதாரணமாக ஒரு பயிற்சி அல்லது கூடுதல் நேரம் பற்றி வெளிப்படையா பேசுங்க. உங்க மேலாளர் உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஜோதிடர் இல்ல. சரியான நேரத்துல சரியான தகவலை அவங்களுக்கு தெரிவிங்க. ஒரு ப்ராஜெக்ட்ல தாமதமாகும்னா அதை முன்கூட்டியே தெரியப்படுத்துங்க. நல்ல செய்திகள் வந்தாலும் சரி, சவால்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியப்படுத்துவது அவசியம். டிப்ஸ் 4. உங்க மேலாளரின் பாணியை புரிந்து கொள்ளுங்கள். பேச்சாளர். ஒவ்வொரு மேலாளருக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் இருக்கும். சில மேலாளர்கள் அதிக விவரங்கள் தேவைப்படுவாங்க. சில மேலாளர்கள் முக்கிய விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. சில மேலாளர்கள் இமெயிலில் தொடர்பு கொள்வதை விரும்புவார்கள். சிலர் நேரடி சந்திப்பை விரும்புவார்கள். உங்க மேலாளர் எப்படி செயல்பட விரும்புகிறார்னு கவனிங்க. அவங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் உங்க அணுகுமுறைய மாத்திக்கிட்டா தொடர்பு இன்னும் சுமூகமா இருக்கும். அவங்க சொல்ற விஷயங்களை கவனமா கேளுங்க. டிப்ஸ் 5. நன்றியுணர்வையும் பாராட்டுதலையும் வெளிப்படுத்துங்கள். ஒரு மேலாளரும் மனுஷங்கதான். உங்க மேலாளர் உங்களுக்கு ஒரு உதவி செய்தாலோ, உங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்தாலோ, அல்லது உங்களுடைய வேலையை அங்கீகரித்தாலோ, ஒரு சின்ன நன்றி சொல்றது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க கொடுத்த ஐடியா ரொம்ப உதவியா இருந்துச்சு, நன்றி அப்படின்னு சொல்றது அவங்களுக்கும் ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும். இது உங்க உறவை இன்னும் பலப்படுத்தும். நண்பர்களே, மேலாளரை நிர்வகிப்பது என்பது அவங்களை கட்டுப்படுத்துறது கிடையாது. இது ஒரு பரஸ்பர புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு. இந்த டிப்ஸை பயன்படுத்தி உங்க மேலாளருடன் ஒரு சிறந்த உறவை உருவாக்கி உங்க வேலை வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களுக்கு வேற ஏதாவது தலைப்புல வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.